ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு நான்வெஜ் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, வெஜ் ஸ்பெஷல். அதனால நான் இன்னைக்கு என் வீட்டில் நான் வத்த குழம்பு பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வைக்கிறேன் வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு. அதுக்காக சுண்டை வத்தை எடுத்து வச்சுருக்கேன், சின்ன ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கறி லீஃப் எடுத்து வச்சுருக்கேன், டொமேட்டோ 2 எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றணும். வத்த குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கு. சூடானதுக்கு அப்புறம் நம்ம சுண்டை வத்தலை போடலாம். அது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கரியாம பார்த்துக்கணும். கொஞ்சம் இப்படி வாட்டி விடணும். இதே அதுக்குள்ள நம்ம சைட்ல இது கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ளார நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது இந்த மாதிரி வறுத்துக்கணும். சுண்டை வத்தல ரொம்ப கறிக்க வச்சிடக்கூடாது, பொன்னிறமா வறுத்து எடுக்கணும். கொல்லம் மஞ்சள் பொடி, வெந்தய பொடி, கடுகு, ஜீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள். இப்போ இது நல்ல ஒரு வாசனையோட வந்துடுச்சு. இத மறுபடியும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தலாம். இதை மட்டும் இப்படி மாற்றி வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கல்யாண வீட்டு வத்த குழம்பு, கல்யாண வீட்டில் போன எல்லாருக்கும் பிடிக்கிறது இந்த வத்த குழம்பு தான். அதனால நம்ம அது மாதிரி செய்யலான்னு நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். வீட்டில் நான் வச்சுருக்கேன், பட்டு வீடியோக்காக இப்போ ட்ரை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். தனியாக வச்சுக்கோங்க. இப்போ
கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதே எண்ணெயில 2 ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 நுள்ளு வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கரிஞ்சிடாம பாத்துக்கணும். அது பொரிஞ்சதும் 2 பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 10 பல்லு பூண்டு. அது இப்படி பொன்னிறமா மாறணும். இப்படி நல்லா பொன்னிறமா மாறி வந்ததும் அடுப்பை கொஞ்சம் ஹைல வைக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் போட்டுறணும். ஒரு 10 பல்லு ஆனியன் போடணும். சின்ன ஆனியன்ல தான் பண்ணணும், அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் வத்த குழம்பு. ரெண்டு கருவேப்பிலை போடணும். வெங்காயம் வணங்கணும்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப பண்ணக்கூடாது, தேவைக்கேற்ப பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம புளியெல்லாம் கரைச்சி மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் சால்ட் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனியன் எல்லாம் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி பழம், அது நேரா மெல்லிசா அரிஞ்சிருக்கேன், அதை போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இப்படி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம எடுத்து புளி கரைசலை கரைச்சிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் தான் புளி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே புளி கரைசல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிக்கோங்க. தண்ணி கூடுதல் ஆட் பண்ண வேண்டாம். புளி ஊற்றுனதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மூடி எடுத்து ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்குவேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கரண்டி போட்டிங்கன்னா மல்லித்தூள் 2 கரண்டி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 2 நான் 1.5 போட்டதுனால நான் 2.5 போடுறேன். இந்த பச்சை மணம் மாறணும். மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் மணம் மாறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகும்.
ஆனதுக்கப்புறம் நல்ல தக்காளி இது மாதிரி மசிச்சு விடுங்க. எங்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. நான் தனியாக தான் மல்லித்தூள் அரைச்சி வச்சுப்பேன், மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்குவேன். எல்லா குழம்புக்கும் அது மாதிரி தான் ஆட் பண்ணிக்குவேன். குழம்பு மிளகாத்தூள் எனக்கு டேஸ்ட் பிடிக்காததுனால நான் அது யூஸ் பண்ணுறது கிடையாது. கடை மிளகாத்தூள் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், வீட்லேயே அரைச்சி செய்கிறது தான். இந்த மாதிரி பச்சை மணம் மாறினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைசலை அப்படியே பேலன்ஸ் கொஞ்சம் புளி இருக்கும், அதையும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், புளி கரைச்சி ஊற்றியாச்சு. அப்படியே புளி கரைச்சி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை நல்லா இப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு பார்த்து வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பர். உப்பு கொஞ்சம் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். எனக்கு மல்லித்தூள் கொஞ்சம் போடணும்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே சாப்பாடு வச்சுருக்கேன். நான் எப்பயுமே சாப்பாடு குக்கர் சாதத்தில் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை ஈஸியாக இருக்கிறது காட்டில குக்கர் சாதம் எப்போவுமே எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதில் சாப்பிட்றது அதனால வாங்க அரிசி வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அப்படியே வத்த குழம்பு ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு கெட்டியானதுக்கப்புறம் நம்ம வத்தல் போடணும். ஸோ இந்த வத்தல் அரிசி நான் குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன். அரிசி அடுப்பில் வச்சாச்சு. நான் அப்படியே கொஞ்சமாக இந்த பாத்திரத்தை இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எப்பவுமே அரிசிக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா
ஒரு செம்பு ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் நான் ஊற வைப்பேன். அதுக்கு இது ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றுனேன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு அடுப்பில் சாப்பாடு, ஒரு அடுப்பில் குழம்பு, வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இது நல்லா கொதி வரும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இப்படி ஒரு மசிச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்கு, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நல்லா இருக்குன்னு. குழம்பு கொதிச்சிடுச்சு. அப்படியே நம்ம வந்து சுண்டை வத்தலை ஆட் பண்ணிடலாம். இன்னும் ரொம்ப கொதிக்க கூடாது. இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் சுண்டை வத்தை போட்டிங்கன்னா புளிப்பு கார கசப்பு எல்லாமே நல்லா இந்த குழம்புலையும் சுண்டை வத்தலையும் இருக்கும். அதனால் சுண்டை வத்தலை மெதுவாக போட்டுடுங்க. போட்டு இப்படி கிளறி விட்டுடுங்க. அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, வேணும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்ல மனம் வருது. ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். அப்படியே ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். இந்த பார்த்திங்களா, ஆயில் அப்படியே பிரிஞ்சு நிற்கிது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆயில் பிரிஞ்சு வரணும். அப்படி பிரிஞ்சு வரும்போது என்கிட்ட வந்து வெல்லம் வந்து தீர்ந்துடுச்சு. அதில் கொஞ்சம் வெல்லம் போடணும், பட் அது எனக்கு தீர்ந்துடுச்சு. கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு இனிப்பு, ஒரு புளிப்பு, ஒரு கசப்பு 3 சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுட சுட சாதம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ குழம்பு எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் குழம்ப அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ட்ரையாக பண்ணிக்கலாம். இதில் புளி சாதம் மாதிரி கூட நீங்கள் கிளறிக்கலாம். வத்த குழம்பு சாதம். அவ்வளோதான். இனி ஒரு 5 மினிட்ஸில் குழம்பு ரெடி ஆகிடும்.
ஓகே காய்ஸ், நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக பண்ணி அதை நான் வீடியோ போடுறேன். ஏதாவது மிஸ்டேக்னால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.